وبركاته. الحمد لله الذي والصلاة والسلام على من لا نبي بعده. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேரன்பாளனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்நிகழ்ச்சியை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, அல்லாஹ்வினுடைய தனிபெரும் கிருபையினால் அல் இஹ்லாஸ் மக்தப் மதரசாவின் மற்றும் ஐடிசி பள்ளிவாசல் இணைந்து நடத்தும் 7ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துவதற்காக மௌலவி அஷ்ரஃபுதீன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ஊர் ஐடிசி பள்ளியில் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 7ஆம் ஆண்டு கோடைக்கால பயிற்சி நிகழ்ச்சி நிதல் இன்று முடிய இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் என்ன பயிற்சி எடுத்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆர்வலோடு வந்திருக்கிறோம். இன்னும் நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக இந்த பயிற்சி முடிஞ்சவுடன் நாளை ஒரு நாள் லீவ் எடுத்துவிட்டு அடுத்து புதன்கிழமை மதரசா தொடங்க இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் இந்த மதரசாவில் சேர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமையிலிருந்து தஜ்வீது முறைப்படி குர்ஆன் ஓதி கொடுக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் உங்களுடைய பிள்ளைகள் தஜ்வீதோடு அல்லாஹ் சொன்னது போல் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை நிறுத்தி நிதானமாக தஜ்வீதோடு ஓத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஓத வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் வீட்டில் உள்ள பெரியவர்களும் ஆசைப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டுகளில் எப்படி நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறது என்பதை பார்த்துவிட்டு மீண்டும் மீண்டும் அடுத்த வருடங்கள் நல்ல முறையிலே படிப்பதற்காக வேண்டி நாம் துஆவும் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டை சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியை கடைசி வரை இருந்து நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. அவருடைய இறுதியாக சிறப்புரையாற்ற மௌலவி சமாதி கொள்கை அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் 2 பிரிவுகளாக நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். முதலாவது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, 2ஆவதாக சிறப்புரை. இதில் முதலாவது நிகழ்ச்சியாக கிராத் ஓதி துவங்க இருக்கிறார்கள். கிராத் அத்தீக் அவர்கள் ஓதுவார்கள். அத்தீக் ولسوف يعطيك ربك فترضى ألم
அடுத்ததாக மைசரா. ஏதாச்சும் ஒன்னத்தை ஃபாலோ பண்றா, ரெண்டு பண்ணுங்களா? மைக் வந்து மைக் எடுத்துங்க. நீங்க வந்து மைக் எடுத்து கொடுங்க. எல்லாமே இந்த பத்தி யூஸ் பண்ணுங்க. இது ஸ்டார்ட் மாத்திரலாம் சம. வேணாம். இல்ல. ஓகே. இந்த கையில வச்சு. இதுதான் எதையும் அழுத்தம் சும்மா கையில் السلام عليكم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات واللاسرين واللاسرات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات واللافظين الله فروجا واللافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عليما. السلام عليكم. அஸ்லாம் ஜப்பார். வாடா வாடா வலைக்கும் சலாம் ப்ரோ. தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்வது, பசித்தவருக்கு உணவளிப்பது, யார் ஒருவர் அனாதைகளை ஆதரிக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல்களையும் ஒட்டி காட்டினார்கள். யூனுஸ் நபி அவர்கள் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் என்னுடைய நண்பன் என்று சொன்னான். பிஸ்மில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா ஹுவ வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்ல வேண்டும். இந்த துஆவை ஓதி நான் என்ன பண்ணுகிறேன்? தினமும் யார் இந்த துஆவை ஓதி வருகிறாரோ சொர்க்கத்தில் 8 வாசல்களும் திறந்திருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷாஅல்லாஹ் சொல்லுங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அப்ரா வித்ரு தொழுகையில் ஓதும் துஆ. اللهم اهدني فيمن هديت وعافني فيمن عافيت وتولني فيمن توليت وبارك لي فيما آتيت وقنا شر ما قضيت إنك
இந்த மில்க் ரெக்கார்ட் ஆகாது கிலோ வயசு இந்த மில்க் தான் போயிட்டு ரெக்கார்டு அல்லாஹ்வை நேர்வழி காட்டியவர்களை எனக்கும் நேர்வழி காட்டு. நீ சுகமளித்தவர்களில் எனக்கும் சுகமளி. நீ பொறுப்பேற்றுக் கொண்டவர்களில் என்னையும் பொறுப்பேற்றுக்கொள். நீ கொடுத்தவற்றில் எனக்கு பரக்கத் செய். நீ தீர்ப்பளித்தவற்றின் தீங்கை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக நீ தான் தீர்ப்பளித்தவன். உனக்கு யாரும் தீர்ப்பு வழங்க முடியாது. நீ நேசித்தவர் உன்னை ஒரு காலம் இழிவடைய மாட்டார். நீ பகைத்தவர் ஒரு காலம் கண்ணியம் அடைய மாட்டார். எங்கள் இறைவனே, நீ மிக்க வரக்கத்துடையவன், மிக உயர்ந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக ஜப்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அழகை நேசிக்கும் அல்லாஹ். ஒருவரின் உடல் தோற்றம் அழகாக இருப்பதால் ஒருவரின் மீது நேசம் வருகிறது. நடிகர் நடிகைகளிடத்தில் ஏதோ ஒரு கவர்ச்சி இருப்பதால் அவர்களுக்கு பின்னால் இலங்காத கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அவர்களின் தோற்றமும் வேண்டுமானால் அழகாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் அசிங்கமான ஆபத்தானவை. அல்லாஹ்வை பொறுத்தவரை அவனது எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளும் அழகானது. அவனது தோற்றமும் அழகானது. அவன் விரும்பும் விஷயங்களும் அழகானது. மேலும் அழகிற்காக ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் முதலில் அல்லாஹ்வை தான் நாம் நேசிக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன். அவன் அழகையே விரும்புகின்றான் என்று நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள். நூல் முஸ்லிம் 147. ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லிம் 297. சொர்க்காசிகளுக்கு கிடைக்கும் இன்பங்களை அல்லாஹ்வை பார்ப்பது அவர்களுக்கு மிகவும் இன்பமாக இருக்கும். மேலும் அல்லாஹ்வை பார்ப்பது இனிமையாக இருக்கும் என்றால் அவன் எப்படிப்பட்ட அழகை கொண்டவனாக இருப்பான் என்று நாம் கவனிக்க வேண்டும். நம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், சொர்க்காசிகள் சொர்க்கத்தில் நுழைந்து விடும் போது அவர்களிடம் அல்லாஹ், உங்களுக்கு நான் இன்னும் ஏதேனும் வழங்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், எங்களின் முகங்களை நீங்கள் வெண்மையாக்கவில்லையா, எங்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்கவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ் தன்னை சுற்றிலும் இருக்கும் திரையை விளக்குவான். அப்போது அல்லாஹ்வின் அழகை விட அவர்களுக்கு வேற எதுவும் மிகவும் அழகாக தெரியாது. பெற்றெடுத்த தாய் தன் குழந்தையின் மீது அதிகமான பாசத்தை பொழிவதால் தன் குழந்தைக்கு தன் தாயின் மீது அதிகமான பாசம் உருவாகிறது. இந்த கோணத்தில் நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் அல்லாஹ்வை தான் மிக மிக அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கும் அன்பையும் நம் தாய் தன் மீது வைத்திருக்கும் பாசத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கும் பாசத்தில் கடுகளவு கூட தாய் பாசம் நிகராது என்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் நேசிப்பதற்கு தகுதியான அனைத்து தேவைகளையும் பெற்ற எல்லாம் அல்ல இறைவனை நேசித்து இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ளும் சிறப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாங்க. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷக்கீல். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة الضحى والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى
ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. بسم الله الرحمن الرحيم. سورة القدر. وإنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. السلام عليكم. ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக நதீரா. நதீரா. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। दुआउल इस्तिग़फ़ार। अल्लाहुम्मा अंता रब्बी ला इलाहा इल्ला अंता खलक़तनी व अना अब्दुका व अना अला अहदिका व वअदिका मस्ततअतु अऊज़ु बिका मिन शर्रि मा सनअतु अबूउ लका बिनिअमतिका अलैया अबूउ लका बिदम्बि फग़्फ़िरली फ़इन्नहु லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. பொருள்: அல்லாஹ்வே, நீ தான் என் இறைவன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீ தான் என்னை படைத்தாய், நான் உனது அடிமை. நான் உனது ஒப்பந்தத்தையும் உனது வாக்கையும் என்னால் முடிந்தளவு நிறைவேற்றுகிறேன். நான் செய்த கெடுதியை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என் மீது செய்த உனது அற்புதங்கள் அனைத்தையும் உனக்கு முன் ஒப்புக்கொள்கிறேன். எனது குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு மன்னிப்பு வழங்கு. நீ உன்னை தவிர குற்றங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஷபானா. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. रब्बि इश्रह लि सद्री व यस्सिर लि अम्री वஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குர்ஆனின் சிறப்புகள். அல்ஹம்துலில்லாஹ். அகில உலகங்களுக்கு அருள்கொடையாக தோன்றிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அருள் பெற்ற வேதம் தான் திருக்குர்ஆன் ஆகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 40வது வயதில் ரமலான் மாதத்தின் சிறந்த இரவான லைலத்துல் கதிர் என்ற இரவிலே ஹிரா குகையிலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அருளப்பட்டது. அந்தந்த காலத்தின் நிலைப்படி அவசியத்திற்கு ஏற்ப
23 வருடங்கள் கொஞ்சமாக 6666 வசனங்கள் கொண்டது. 114 அத்தியாயங்களை கொண்டது. 30 ஜுசுக்களை கொண்டும் பூர்த்தி செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் ஆவார். உங்களில் சிறந்தவர் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்து வருவருக்கு கியாமத் நாளில் அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு கிரீடம் வழங்கப்படும். அதன் ஒளி சூரியனை விட பிரகாசமாக இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக அன்ஃபா. والشمس والضحى والقمر إذا تلاها والقمر إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها فقال لهم رسول الله ناقة الله يشقيها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها فقال لهم رسول الله ناقة الله يشقيها قد أفلح من زكاها فكذبوا وعقروها فدمدم عليهم ربهم بذنبهم وسواها ولا يخاف عقباها. السلام عليكم. அடுத்து முகமது ஹபீஸ் தானே? أعوذ بالله من الشيطان الرجيم. விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன்தான் அகிலத்தார் அனைவரை படைத்து வளர்த்து பக்குவப்படுத்துபவன். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன்தான் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். தீர்ப்பு நாளில் அதிபதியும் அவனே. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்வே நாங்கள் உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைருல் மக்லூபி அலைஹிம் வலத்தாலீன். அவ்வழி அவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி முன் கோபத்திற்குள்ளானவர்களாகவும் வழி தவறியும் அவர்கள் சென்ற வழி அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோள், பிள்ளைகளுடைய ப்ரோக்ராமுக்கு நீங்க எவ்வளவு என்கரேஜ் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க ஆர்வமா சொல்லணும். நீங்க எவ்வளவு அதை புறக்கணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க பிள்ளைங்களும் மறந்துடும். ஏன்னா அந்த பிள்ளைங்க ஆர்வத்தோடு சொல்ல வருதுங்க. எதிரான சந்ததிகள், அது நம்ம உடைய பிள்ளைகள்.
அதனால அந்த பிள்ளைகள் எவ்வளவு சொல்லுதோ அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ் எடுத்துக்கொள்கிறோம். ரெக்கார்ட் ஆகும். அது இந்த மாதிரி போடலாம்.